மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக கூட்டணி தொடர்ந்து முன்னணி இருக்கிறது. தனிப்பெரும் கட்சியாக பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை கொண்டாடும் வகையில் பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னிலையில் தியாகராய நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கொண்டாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை ராஜகுமாரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமாரன், உங்களிடம். மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரக்கூடிய சூழலில் பாஜகவினர் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தங்கள் கட்சி அலுவலகங்களில் கொண்டாட்டங்களை தொடங்கி இருக்கின்றார்கள். தொடர்ந்து இரண்டாவது முறையாக அங்கு பாஜக ஆட்சியில் அமர்கின்றது. ஏற்கனவே பாஜக அங்கம் பெற்றிருக்கக்கூடிய கூட்டணியின் வேட்பாளரான ஏக்நாத் ஷிண்டே தான் தற்போது முதலமைச்சராக இருக்கின்றார். தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக அவர்களுடைய ஆட்சி மலர இருக்கின்றது. கடந்த முறை 105 இடங்களில் வெற்றி பெற்று பாஜக தனிப்பெரும் கட்சியாக வந்த பொழுதும் சிவசேனை ஒருங்கிணைந்து இருந்ததன் காரணமாக சிவசேனை, தேசியவாத காங்கிரஸ் ஆகிய 3 கட்சிகளும் ஒருங்கிணைந்து உத்தவ் தாக்கரேயை முதலமைச்சராக தேர்வு செய்திருந்தார்கள். அதன் பிறகு ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சராக வந்தார். அதில் ஏற்பட்ட பிரிவு காரணமாக தேசியவாத காங்கிரஸ் மற்றும் சிவசேனை 2 கட்சிகளும் பிரிந்து தற்பொழுது இந்த தேர்தலை சந்தித்திருந்தன. இந்த நிலையில்தான் கடந்த முறை பெற்ற 105 என்பதையும் கடந்து இதுவரை இல்லாத அளவிற்கு மகாராஷ்டிராவில் தங்களுடைய அழுத்தமான பதிவை செய்திருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். 105 இடங்களில் வெற்றி பெற்றது அதிகப்படியான வெற்றியாக இருந்தது பாஜகவினுடைய இதுவரையான தேர்தல் வெற்றி மகாராஷ்டிரா மாநிலத்தில். இந்த முறை அதையும் கடந்து வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். மும்பை மாநகரம் இந்தியாவினுடைய வர்த்தக தலைநகராக பார்க்கப்படக்கூடிய அந்த நகரம் இருக்கக்கூடிய இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை கைப்பற்றுவதில் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே கடும் போட்டி இருந்தது. இந்த நிலையில் தான் எளிதாக இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி மகாராஷ்டிரத்தை கைப்பற்றி இருக்கின்றார்கள். மராட்டிய மாநிலம் முழுவதுமாகவே அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பதிவாகி இருக்கின்றது என்று சொல்லும் வகையில் தற்பொழுது இந்த முன்னணி நிலவரங்கள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் தான் தமிழக பாஜக தலைமை அலுவலகமான தியாகராய நகர் கமலாலயத்தில் பட்டாசுகளை வெடித்து பாஜகவினர் தங்களுடைய உற்சாக கொண்டாட்டத்தை தொடங்கி இருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் சத்தியமூர்த்தி பவனில் பெரிய அளவில் எந்த விதமான கொண்டாட்டமும் இல்லாமல் காங்கிரஸ் நிர்வாகிகள் சோர்வுடன் காணப்படுகின்றார்கள். ஏனென்றால் மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பொழுது மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகள் பாஜகவிற்கு அதிர்ச்சி தரக்கூடிய வகையிலாக இருந்தன. ஏக்நாத் ஷிண்டேயை காட்டிலும் சிவசேனையின் ஆதரவு பெற்ற தலைவராக உத்தவ் தாக்கரேயை தான் மகாராஷ்டிரா மக்கள் மக்களவை தேர்தல் வாக்குகள் மூலமாக தெரியப்படுத்தியிருந்தார்கள். அதே போன்று தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவாருக்கு மாற்றாக சரத்பவார் தான் தேசியவாத காங்கிரசினுடைய தலைவர் என்பதை அந்த மாநில மக்கள் ஏற்றுக்கொண்டதாகத்தான் மக்களவை தேர்தல் முடிவுகள் மகாராஷ்டிரத்தில் கிடைத்திருந்தன. கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியாததற்கு, அதாவது தனி பெரும்பான்மை பெற்றாலும் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை இடங்களை அறுதி பெரும்பான்மைக்குரிய இடங்களை பெற முடியாமல் போனதற்கு காரணமாக இருந்த மாநிலங்களில் மகாராஷ்டிரா மாநிலமும் ஒன்று. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காததை போன்று பாஜகவிற்கு மகாராஷ்டிராவிலும் மக்களவை தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. அதற்கு மாறாக தேசியவாத காங்கிரசினுடைய சரத்பவார், உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் அணிக்கு கணிசமான வாக்குகளை வழங்கியிருந்தார்கள். அதே போன்ற முறை இந்த முறையும் கடந்த ஒரு 2-3 மாதங்களுக்குள் பெரிய மாறுபாடு ஏற்பட்டிருக்காது. இந்த முறையும் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் கண்டிப்பாக உத்தவ் தாக்கரே அணிக்கும் சரத்பவார் அணிக்கும் கணிசமான வாக்குகள் வரும் என்று காத்திருந்தார்கள். அதற்கேற்ப சரத்பவார் அணியிலே மராத்தா சமூகத்தை சார்ந்த ஏராளமானோர் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருந்தார்கள். ஆனால் இந்த தேர்தல் கணக்கு முழுவதுமாக பொய்த்து போயிருக்கின்றது. பாஜகவினருடைய தேர்தல் வியூகம் வெற்றி பெற்றிருக்கின்றது. பாஜக எளிதாக போட்டியாளரே இல்லை என்ற ஒரு களத்தை ஏற்படுத்தி வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்று சொல்லும் விதமாகத்தான் இந்த தேர்தல் முடிவுகள் இருக்குமோ என்று பார்க்கக்கூடிய விதமாக தற்பொழுது அளவில் 215 இடங்களில் முன்னிலையை பதிவு செய்திருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். அதே நேரம் காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரை 59 இடங்களில் மட்டுமே மகாராஷ்டிரத்தில் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். அதிகாரப்பூர்வமாக எதிர்க்கட்சி தலைவராக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அதை காட்டிலும் கூடுதலானவர்கள் வெற்றி பெற்றால்தான் என்ற சூழ்நிலையில் தற்பொழுது அது இடத்தை தொடுவதே சவாலாக இருக்கும் என்ற நிலையில்தான் அங்கு தேர்தல் முடிவுகள் இருக்கின்றன. மற்றொரு பக்கம் தமிழக பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் பட்டாசு வெடித்து கொண்டாடி முடித்த பிறகு பாஜகவினர் உற்சாகத்தோடு செய்தியாளர்களை சந்திக்கின்றனர். இதுல பெரிய மாநிலமான பலம் பொருந்திய மாநிலமான மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சி அறுதி பெரும்பான்மையோடு நடைபெற இருக்கிறது என்ற மகிழ்ச்சியை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். ஏனென்றால் மகாராஷ்டிரா என்று வரும்பொழுது மற்ற மாநிலங்களிடமிருந்து ஒரு வேறுபட்ட மாநிலம். பாரத தேசத்தில் உள்ள அத்தனை மாநிலத்து மக்களும் அங்கே பணிபுரிபவர்கள், அங்கே வசிப்பவர்கள். அதனால் ஒரு சின்ன பாரத தேசம் என்றே மகாராஷ்டிராவை சொல்லலாம். ஆக மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு கிடைத்திருக்கின்ற வெற்றி பாரத தேசம் முழுவதும் உள்ள கருத்து என்று எடுத்துக்கொள்ளலாம். அதனால மகாராஷ்டிராவின் வெற்றியை ஒரு சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் திட்டங்களும் மாநில அரசின் திட்டங்களும் டபுள் என்ஜின் கவர்மெண்ட் இருந்தால்
மக்களுக்கு எப்படி பலன் தரும் என்பதை மகாராஷ்டிரா நிரூபித்து மறுபடியும் வெற்றியை பெற்றிருக்கிறோம். இங்கே பயணத்திற்கு நாம் பெண்களுக்கு உதவி செய்கிறோம். ஆனால் வாழ்க்கை பயணத்திற்கு உதவி செய்வதற்காக ஏறக்குறைய 72 லட்சம் பெண்களை லட்சாதிபதியாக்கிய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அங்கே அந்த திட்டத்தை துவங்கி வைத்தார்கள். ஆக பாரதிய ஜனதா கட்சியின் இலவச திட்டங்களாக இருந்தாலும் அது வாழ்வாதாரத்தை பெருக்கின்ற இலவச திட்டங்களாக இருக்கிறது என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, ராகுல் காந்தியின் பிரச்சாரம் இண்டி கூட்டணி முற்றிலுமாக தோல்வி அடைந்திருக்கிறது. இந்தியாவின் பிரதமராக இருப்பவரை குஜராத் உங்களுக்கு வெற்றி பெற வேண்டுமா என்று ஒரு குறுகிய மனப்பான்மையோடு அவர்கள் செய்த பிரச்சாரம் எடுபடவில்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். அதனால மகாராஷ்டிரா வெற்றி ஒட்டுமொத்த பாரத தேசமும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு ஆதரவு தருகிறது என்பதின் குறியீடாக நான் பார்க்கிறேன். ஜார்க்கண்டை பொறுத்தமட்டில் ஏதற்கு முன்னால் இருந்த 24 இடங்களை விட இன்று 29 தொகுதிகளுக்கு அதிகமாக வாக்குகளை பெற்று முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஆக ஜார்க்கண்டிலும் நாங்கள் வெற்றி என்று தான் என்னால் சொல்ல முடியும். ஜார்க்கண்டை பொறுத்தமட்டில் அங்கே ஊழல் மலிந்திருக்கின்ற முதலமைச்சர் மறுபடியும் வெற்றி பெறுகிறார். அவர் ஊழல் வழக்கினால் கைதானது அங்கே ஒரு பச்சாபாதத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் அங்கே உள்ள மக்களும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிக வாக்கு சதவீதத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். அது மட்டுமல்ல, நாடு முழுவதும் நடந்த இடைத்தேர்தல் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் திட்டங்களுக்கான இடைத்தேர்தலாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்று யூபியில் 9 இடங்களில் 7 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. அதே போல கர்நாடகா இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. ஏன் கேரளாவில் வயநாடு அந்த வெற்றி எல்லோரும் எதிர்பார்த்தது தான். ஆனால் பிரியங்கா காந்தியின் வெற்றி இண்டி கூட்டணியின் முடிவு என்று நான் சொல்கிறேன். பிரியங்கா காந்தியின் முடிவு, வெற்றியின் முடிவு இண்டி கூட்டணியின் முடிவு. ஏனென்றால் அங்கே இண்டி கூட்டணி தோற்றிருக்கிறது. பிரியங்கா காந்தி வேண்டுமென்றால் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் அங்கே இண்டி கூட்டணி தோல்வி அடைந்திருக்கிறது. ஏனென்றால் பினராயி விஜயன் என்ன சொன்னார்? இந்த காங்கிரஸை இனிமேல் மதச்சார்பற்ற காங்கிரஸ் என்று கட்சி என்று நான் சொல்ல மாட்டேன் என்று பாஜக சொல்லவில்லை. பினராயி விஜயன் சொன்னார். இண்டி கூட்டணியில் உள்ள பினராயி விஜயன் சொன்னார். அது மட்டுமல்ல, அவங்க ஜமாத் இஸ்லாம் என்ற ஒரு பிரிவினைவாத அமைப்பு காங்கிரசிற்கு ஆதரவு தருகிறது. இந்த அமைப்பு மாநில அரசிற்கு ஒரு பயங்கரவாத அமைப்பாக, ஒரு அச்சுறுத்தும் அமைப்பாக இருக்கின்ற அந்த இயக்கத்தை காங்கிரஸ் துணை கொண்டிருக்கிறது என்று பினராயி விஜயன் சொன்னார். ஆக மதவாத கட்சி என்றால் இனிமேல் காங்கிரஸ் தான் மதவாத கட்சி என்ற முத்திரை குத்தப்பட வேண்டும் என்பதை நாம் சொல்லவில்லை, பினராயி விஜயன் சொல்லி இருக்கிறார். ஆக பிரியங்கா காந்தியின் வெற்றி இண்டி கூட்டணியின் தோல்வி, இண்டி கூட்டணிக்கு முடிவு எழுதக்கூடிய வெற்றி என்பதை நான் பதிவு செய்கிறேன். ஏதோ பிரியங்கா காந்தி பாராளுமன்றத்திற்கு போன உடனே இது வாரிசு அரசியலின் அப்பட்டமான வெளிப்பாடு. 3 பேர் அங்கே பாராளுமன்றத்தில் இருக்க போகிறார்கள் என்பது மட்டுமல்ல, அங்கே வயநாடில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். எப்படி வெற்றி பெற்றார்கள் என்று மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ராகுல் காந்தி அந்த வயநாடு மக்களை ஏமாற்றினார். அந்த மக்கள் மறுபடியும் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் எந்த தொகுதியாக இருந்தாலும் மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இது வாங்கப்பட்ட வெற்றி என்பதும் அந்த கூட்டணியின் பிரிவினையை ஏற்படுத்தி வாங்கப்பட்ட வெற்றி என்பதையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன்.